இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? வீடியோ பார்க்க போகிறதில்ல. அப்புறம் ஹாரி ஜெயராஜ் மேஷப்பு எப்படி சொல்கிறது, வாயில் தான் சொல்லணும். வாயில் தான் சொல்லுவாங்க, மூக்கில் வச்சு ஊதுவாங்களா? காமெடி செட் ஆகலை. மேஷப் கேட்டிருந்தாங்க, பட் ஆனால் ரொம்ப நாள் இல்லை, மாசக்கணக்காகிட்டேன். அவர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்னு போடுறீங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் ஆனதுக்கு காண்டாயி. இல்லை, மேஷப்னு 19 ரூபா கேட்டேன். இப்போ இது சில இதெல்லாம் ஒருத்தர் கேட்டாங்கன்னா லிங்க் அனுப்பிச்சாங்க, எனக்கு கெட்டாவது எதுன்னு. அவர் மேஷப்னு 19 ரூபா கேட்டேன்னா எந்த மேஷப்னே தெரில. சரி, மேபி இந்த மேஷப்பாக இருக்கும்னு நினச்சி நானாக எடுத்து வச்சது இது. அவங்களுக்கு பிடிக்கும்ல பிரியங்கா? ஆமாம், அவங்களோட வாய்ஸில் தான் காலையில் நான் பாட்டே கேட்பேன். என்ன பாட்டு? கன்சிஸ்டியும் பாடியிருக்காங்களா? நம்ம வீட்டில் ஓடுறது அவங்க பாடின பாட்டு. இது முருகர் சாங் தானே? ஓகே கரெக்ட். ஆனால் எனக்கு பிடிக்கல, ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்லோவாக பாடுறாங்க. எனக்கு பிடிக்கும். இவரு விஜய் டிவியில் வந்தது. நான் முதலாய் எழுதிய காதலி, அதற்கொரு ஆதார ஸ்ருதி நீ. வாராயோ வாராயோ காதல் கொள்ள, பூவோடு பேசாத காற்று ஏன் இந்த காதலோ நேற்று நீ இது பாடியிருக்காங்க. கொய்தவள் மின்னலாய் என் பார்வை பறித்தவளோ. அது கீபோர்டா குட்டியாக இருக்கிறது. என் நெஞ்சம் என்ன மெத்தை தானா கூறாய், நீ கூறாய் என்னை பூட்டி கொண்டாயே. வாராய் வெளிவாராய் இனி என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாயே. பெயரே தெரியாத பறவை அழைத்ததே, மனமும் பறந்ததே. இதயம் இதமாய் மிதந்ததே. தாராய் தாராய் இந்தாகம் தாண்டி நூறாய். செமையா இருக்குல்ல? இது ஒரு தனி உறவா இல்லை இருவரின் வரவா என்றாலும் காதல் ஒரு மெல்லிய சந்தோஷம் உனது விழியில் நினைக்கிறேன். யாரோ 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 ஒரு கோடும் வெட்டிக்கொள்ள சிறுதண்டவாளம் ஒட்டிச் செல்ல. நகாரும் நெருப்பாய் கொழுந்து விட்டெறிந்தேன், அணைந்த பின்னே அனலின் மேலிருந்தேன். காலை பனியாக என்னை வாரி தெரியாதா இன்னமும் என் மனம் புரியாதா. ஹே ராமா இவன் பாடு
இந்த பெண்மை அறியாதா அஞ்சனா அஞ்சனா கொஞ்சினா தன்னானா என்கனா என்கனா என்றுமே நீ மாறச் சொன்னதும் நான்கு அப்படியே சீசனும் மாறல இல்ல ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி என் உயிரை உயிரை நீ ஏந்தி ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி இனி நீதான் எந்தன் தாதி வேற மாதிரி இருக்காரு. நல்லா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஹாரிஸ் மேஷப் ஓகே பார்த்தோம். பட் ஆனால் இது வந்து ஓட்டியிருப்பார் ஜெகன் கிருஷ்ணன் ஸ்டாண்டப் காமெடியன். ஒரே டியூனு அந்த கிட்டார் வச்சு ஒரே டியூனே போடுவார். எல்லா சாங்குமே அதில் உட்காரும் அந்த டியூனில். ஒரே டியூனே நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாரா இல்லை அது இவர் ஜெகன் கிருஷ்ணன் மேனிப்புலேட் பண்ணாரான்னு தெரியல. பார்க்குறதுக்கு எல்லா சாங்கும் அந்த டியூனில் உட்கார மாதிரி பண்ணியிருப்பாங்க. அடுத்தாட்டி நம்ம அது கவனிச்சு பார்ப்போம். நான் நோட் பண்ணதில்லை. நான் சொல்கிறேன் இது பார்த்துருக்கீங்களா இல்லையா ஜெகன் கிருஷ்ணன் ட்ரோலு? பார்த்ததில்ல. இல்லையா? நான் காட்டுறேன் அது இன்னொரு வாட்டி. இதோட சேர்த்து போட்டோன்னா அப்புறம் ஹரி ஜெயராஜன் நம்ம அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். அது இல்லை எனக்கு இல்லை பிரியங்கா வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எனக்கு எப்படி நான் அந்த பாட்டே ஒரிஜினலாக கேட்குற மாதிரி இருந்தது எனக்கு பிரியங்கா அந்த voice. அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு ஐம் நாட் அ வாய்ஸ் எக்ஸ்பர்ட். எனக்கு அவங்க யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னன்ற மாதிரி மைண்டு போணுச்சு. நான் ஆக்சுவலாக அவங்கள எனக்கு நான் பிடிக்கும். ஏன்னா அவங்க வாய்ஸில் எனக்கு அப்படியே மெய் மறந்துட்டேன்ற மாதிரி அப்படியே அதில் எனக்கு நடுவில் அதான் ஸ்டன்னாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கேள்வி கேட்டதுக்கு பதிலே வரல. தெரில. நான் அந்த ஒரிஜினல் பாட்டோட நான் விஷுவலைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க பாடுறதுக்கு அந்த அந்த பாட்டை. ஒன் கீபோர்டு இன்னொன்று பிளாக் கலர் சம்திங்லாம் வச்சுருந்தது. எனக்கு இன்னும் ட்ரம்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அடித்த அந்த ஸ்பீட் வித்தியாசமாக இருந்துச்சு. தெரியல. நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து ஹாரிஸ்ட்ட வந்து அந்த டயத்தில் வந்ததில் ஒரு பாடானா ஒரு பாட்டு 2 பாட்டு இப்போ வந்து ஹிட் ஆகுதுல்ல சில இதெல்லாம். அது மாதிரி அப்போ நம்ம அது எல்லாமே இப்போ ஹிட் ஆகும். ஆல்பம் ஹிட் அவ்வளோதான். 5 பாட்டுனா 5 பாட்டு ஹிட், 6 பாட்டுனா 6 பாட்டு ஹிட். அப்போ வந்து மேக்ஸிமம் எல்லா படமே அப்படிதான் இருக்கும். ஆல்பம் ஹிட் ஆகும். அப்படி ஆல்பம் ஹிட் ஆகலன்னா படமும் ஹிட் ஆகாது. அது மாதிரி இருக்கும். எங்கேயும் காதல் படம் ஃப்ளாப்பு, ஆல்பம் செம ஹிட். படம் ஃப்ளாப்பா? நல்லா தான் ஓடுனுச்சு. எங்கேயும் காதல்லாம் ஓடவே இல்லை. எங்கேயும் காதல். ஸோ ஆனால் பாட்டு எல்லா பாட்டுமே ஹிட்டு. அதில் எனக்கு பிடிக்கும் எங்கேயும் காதல். இதுவும் ஆதவனும் ஆவரேஜாக போணுச்சு. ஆனால் ஆதவனில் எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். ஆதவன் நல்ல ஸ்டோரி தான். ஸ்டோரிக்கு இல்லை, ஐ மீன் சொல்கிறேன் மெகா ஹிட் ஆனதுன்னு எல்லாமே அமைஞ்சதுன்னு பார்த்தா ஐயன் படம். ஆமா ஆதவன்லாம் பாட்டு எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். ஐயன் ஆதவனுமே நான் சொல்கிறேன். பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயனும் நல்லா இருக்கும். ஐயன் வந்து ஸ்டோரி நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும். ஆதவன் வந்து பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் செம்மையாக இருந்துச்சு. நல்லா இப்போ டோட்டலாக ஃபார்ம் அவுட் எனக்கு தெரிஞ்சு. இந்த கடைசியாக ஒன்று பிரதர் போட்டார். பிரதர்லலாம் பேக்ரவுண்ட் மியூசிக்கே எனக்கு கனெக்டே ஆகலை. நான் ரொம்பவே ஆவரேஜாக இருந்துச்சு. நான் அந்த அளவுக்கு நோட் பண்ணல பிரதர் நீ பார்க்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா? பார்த்தேன். நான் தனியாக பார்த்தேன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஒரு சாங் மட்டும் நல்லா இருந்துச்சு. அதுவும் வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு கொலாப்னால இவர் கூட கொலாப் பண்ணதுனால பால் டப்பா கூட. பட் இன்னொரு கம்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும். பார்ப்போம் கூடிய சீக்கிரம் கம்பேக் கொடுக்குறாரான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ தான் நீங்கள் கேட்டிங்களா? இல்லைன்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் மீண்டும் பார்ப்போம். மீண்டும் பார்ப்போம். லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது.